அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீ ராமருக்கு ஏற்பட்ட ஐயங்களை அவருடைய ஞான குருவாகிய வசிஷ்டர் முனிவர் விளக்கிச் சொன்ன யோக வாசிஷ்டம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இருந்தாலும் கூட மனிதனாக பிறந்துவிட்ட காரணத்தால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான குழப்பங்களும் பலவிதமான துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வந்து மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலையை ராமர் சந்திப்பதை இங்கே வசிஷ்டர் சுட்டி காட்டுகிறார். இறைவனாகவே இருந்தாலும் மனிதனாக பிறந்துவிட்டால் இதிலிருந்து தப்பிக்க முடியாது என்பது கருத்தாக இருந்தது. இந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே நாம் பார்த்தோம். இந்த பதிவிலே தொடர்ந்து பகவான் ராமருக்கு கிடைத்த அறிவுரையை அவரோடு சேர்ந்து நாமும் வாசித்தறிவோம். வசிஷ்டர் சொல்லுகிறார், ஆகையால் நீ உன் மனதை அடக்கி சாந்த நிலையை அடைய முயல்வாயாக. எவ்விதம் என்றால், ருசிக்கப்படும் பொருளுக்கும் ருசிப்பவனுக்கும் இடையே உள்ள ருசி என்கிற சத்தியத்தில் மனத்தை நிலைநிறுத்தி, அதாவது அறிகிறவனுக்கும் அறியப்படும் பொருளுக்கும் இடையே நின்று இவ்விரண்டுக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரியப்படுத்தும் அறிவில் சரமாய் மனத்தை நிறுத்துவதால் சாந்த நிலை ஏற்படும் என்று சொல்லி நிறுத்தினார் வசிஷ்டர். இங்கே கருத்து மிகவும் சூசகமாக சொல்லப்படுகிறது. ஒரு பொருளை பற்றி நாம் சிந்திக்கும் போது சிந்திப்பவன், சிந்திக்கக்கூடிய பொருள் என்கிற இந்த இரண்டு இருக்கிறது. ஆனால் இதை சிந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற வினா அங்கே வருகிறது. எதற்காக அதை சிந்திக்க வேண்டும் என்பதை பற்றிய புரிதல் இருக்க வேண்டும். ஒரு காரியம் செய்கிறோம், அந்த காரியத்தின் பயனாக சில விளைவுகள் ஏற்படுகின்றன. காரியம், செய்பவன், காரியம் என்கிற இரண்டாக இருக்கிறது. இந்த இரண்டும் ஒத்து இருக்கும் போது அதன் விளைவு என்கிற ஒன்று வருகிறது. எந்த ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. எந்த ஒன்றை செய்தாலும் அதற்கு எதிர்வினை உண்டு. உதாரணத்திற்கு, ஒருவன் ஒரு காகிதத்தை கிழித்து போடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த காகிதம் கிழிந்த போது அதன் முதலாவதாக இருந்த வடிவம் மாறி போகிறது. ஒரு கல்லை, பாறையை எடுத்து உடைத்து தூளாக்குகிறான் என்று வைத்துக் கொள்வோம். கற்பாறையாக இருந்தது தூளாக மணலாக போகிறது. இதை இடித்தவன், இடிபட்ட கல், இந்த இரண்டுக்கும் விளைவாக மணல் என்கிற ஒன்று உருவாகிறது. இப்படி எந்த ஒரு விளைவிலும் புதிதாக ஒன்று உருவாகிறது. அதுபோல மனிதன் தன் மனத்திலே ஏதாவது ஒன்றை பற்றி சிந்திக்கிறான் என்றால் அதன் விளைவாக மற்றொன்று வந்துவிடுகிறது. இதே கருத்துக்களை மிகவும் எளிமையாக பட்டினத்தார் பாடிய ஒரு பாடல் மூலமாக பார்த்தால் நிச்சயம் எளிமையாக புரியும். அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது தொலைந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம், தொலைந்தபின் தோகையறை பண்ண விசாரம் பலகால் விசாரம், இப்பாவி நஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கச்சி ஏகம்பனே என்று பாடுவார். மனிதனுக்கு ஏதாவது ஒரு தேவையும் தேடுதலும் இருந்து கொண்டே இருக்கிறது. மனிதன் தன்னுடைய தேவைகள் சுலபமாக பூர்த்தியாகும் போது தன் வழி பயணிக்கிறான். தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறாமல் போகும்போது, அதற்கு முட்டுக்கட்டைகள் ஏற்படும் போது, துன்பங்கள் ஏற்படும் போது தெய்வத்தை நொந்து கொள்கிறான். எந்த ஒரு காரியத்தையும் சாதித்த போது அது தன்னுடைய முயற்சியால் சாதிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய மனிதன், துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை கொடுத்தது கடவுள் என்று கடவுள் மீது பழியை போட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறான். மேலும் தெய்வத்தை நிந்திக்கவும் தொடங்குகிறான். இதற்கு என்ன காரணம்? மனம் ஒன்றை கேட்கிறது. கேட்ட அந்த ஒன்றை கொடுத்தாகிவிட்ட பிறகு அதை விடுத்து மற்றொன்றை கேட்கிறது. இது கேட்பதை நிறுத்தப் போகிறதே இல்லை. அது காரணமாக, மனம் கொடுத்த குழப்பத்தின் காரணமாக மன உளைச்சல் மற்றும் குழப்பத்தில் இருந்து மனிதனால் மீண்டு வர முடிவதே இல்லை. இதை பற்றி இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் சொல்கிறார். காரணம், பகவான் ஸ்ரீராமர் ஞானம் குறித்தான எண்ணற்ற வினாக்களை விடுக்கிறார். அந்த வினாக்களுக்கு தெளிவாகவே தான் அறிந்த வரையிலும் வசிஷ்டர் பதில் சொல்லி இருந்தாலும் கூட மேலும் பற்பல வினாக்களை தொடுத்த வண்ணமாகவே இருக்கிறார். இதை பார்த்து நகைத்த வசிஷ்ட மகாமுனிவர், ராமா, எல்லாம் அறிந்தவன் நீ, அவதாரமாக மனிதனாக பிறந்துவிட்ட காரணத்தால் ஏதும் அறியாதவன் போல இப்படி நாடகமாடுகிறாயே என்று நினைத்து புன்னகைக்கிறார். மனிதனாக பிறந்துவிட்டால் இதையெல்லாம் தாண்டித்தான் வந்தாக வேண்டும் என்பதே இயற்கையின் நியதியாக இருக்கிறதோ என்று எண்ணத் தோன்றுகிறது. வால்மீகி முனிவர் சொல்கிறார். பிறகு வசிஷ்டர் பேராசையால் ஏற்படும் துக்கங்களை ராமனுக்கு எடுத்துச் சொல்லி
அதன் சொரூபத்தையும் விரித்துரைத்தார். இந்த பேராசைக்கு காரணம் அகங்காரமே, ஆகையால் அதை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்றார். அதற்கு ராமன், அகங்காரத்தால் தான் இந்த தேகம் நிலைத்திருக்கும் பொழுது அதை எவ்விதம் நாசம் செய்வது? அப்படி செய்வதால் தேகம் நாசமடையாதா என்று கேட்டான். அதற்கு வசிஷ்டர், அவ்விதமாவதில்லை என்றும், தேகத்தின் நாசம் காலக்கிரமத்தில் ஏற்படுமே தவிர அகங்காரம் ஒழிவதால் உண்டாவதில்லை என்றும் சொன்னார். தேகமின்றி ஞான பதவியை அடைய முடியாது. இவ்வித ஞான நிலையில் சாந்தமும் சமதிருஷ்டியுமே கூடிய ஜீவன் தேகத்தில் பரிணமிக்கும். ஜனகரை போன்ற மகான்கள் இந்த நிலையில்தான் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் இருக்கையில் வாசனை முற்றிலும் தீர்ந்த பிறகு விதேக முக்தி ஸ்திதி ஏற்படும் என்று வசிஷ்டர் சொன்னார். இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த கருத்து மிகவும் துல்லியமாக இருக்கிறது. இந்த தேகத்தை பயன்படுத்தாமல் நாம் ஞானத்தை அடைய முடியாது என்று. அப்படியென்றால் பராவரத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித உடல் என்பது ஒரு கருவியாக இருக்கிறது. இந்த கருவியால் மாத்திரமே ஆத்மாவின் பிரகாசத்தை அதிகரிக்கச் செய்ய முடியும். இது காரணமாகவே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், தேவரும் மனிதராய் பிறப்பதுண்டு என்று. தேவர்கள் என்பவர்கள் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட பசிதாகம் தூக்கம் என்பது இல்லாத ஒரு உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு உலகிலே இருப்பவர்கள். ஆனால் அவர்களும் மனிதராய் பிறக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று சொன்னால் அதற்கு யாது காரணம் என்றால், அவர்களுடைய ஆத்ம பிரகாசம் குறையும் போது அதை மீண்டும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக மனித உடல் என்கிற கருவியை எடுத்தாக வேண்டியிருக்கிறது என்பது கருத்தாகிறது. எனவே மானுட உடல் என்பது ஒரு அற்புதமான கருவி. இந்த கருவியை கொண்டுதான் நம்முடைய ஆன்மாவின் பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்பதே கூற்று. ஞானிகள் மகான்கள் தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே மனிதனுடைய ஆத்ம தத்துவத்தை மேன்மைப்படுத்துவதற்காகவே அன்றி வேறல்ல. வால்மீகி முனிவர் சொல்கிறார், மறுதனம் சபை கூடியதும் வசிஷ்டர் மேலே உபதேசத்தை தொடங்கினார். விதேக முக்தி ஸ்திதியையும் அதற்கு மேலான பிரம்ம பதவியையும் நாம் கவனிக்க வேண்டிய அவசியமில்லை. தேகத்தினால் ஏற்படும் மேன்மையான ஜீவன் முக்தி ஸ்திதியே நாம் குறிக்கும் உள்ளடங்கியது. இதுவே நம் யத்தனத்தால் அடையப்பட வேண்டியதும். இங்கே விளக்கம் தெளிவாக இருக்கிறது. விதேக முக்தி, அதாவது இந்த தேகத்தை விட்டு நீங்கிய பிறகு நமக்கு எந்த மாதிரியான உடல் கிடைக்கும்? அந்த உடல் ஜோதி உடலாக இருக்குமா? அந்த உடலிலே இருந்து நம் ஆன்மா எந்த மாதிரியாக இயங்கும் என்பதை பற்றி இப்போது நீ சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த உடலை கொண்டு உன்னுடைய ஆத்மாவின் பிரகாசத்தை எவ்வளவு உன்னால் அதிகரிக்க முடியுமோ அதை அதிகரிக்க முயற்சி செய்வதுதான் சரியான புரிதலாக இருக்குமே அல்லாது, இந்த தேகத்தில் இருந்து கொண்டு இந்த தேகத்தை விட்டான பிறகு அடையக்கூடிய அடுத்த தேகத்தை பற்றி சிந்தித்தால் இந்த தேகத்திலே உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியற்று போய்விடும் என்று குறிப்பிடுகிறார். இது உண்மைதான். எதிர்காலத்தை பற்றியதான சிந்தனைகள் அதிகமாகும் போது நிகழ்காலத்தின் இன்பங்களை நாம் தொலைத்து விடுகிறோம். நிகழ்காலத்திலே இன்பத்தை முறையாக அனுபவிக்க பழக வேண்டும் என்பது கருத்தாகிறது. காகபுஜந்த மகரிஷியை வசிஷ்டர் சந்திக்கிறார். அவரிடத்திலே உங்களுடைய இந்த இனிமையான நிலைக்கு எது காரணம் என்கிற வினாவை வசிஷ்டர் விடுத்தார். அதற்கு காகபுஜந்தர் சொன்ன பதில் இதுதான், வசிஷ்டா, நான் கடந்து போன வாழ்க்கை காலத்தை பற்றி சிந்தித்து என் நேரத்தை வீணாக்குவதில்லை. எதிர்காலத்தை பற்றியதான ஆராய்ச்சியிலேயும் என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைப்பதில்லை. இதோ எனக்கு இருக்கக்கூடிய இந்த நிமிடம், இந்த வினாடி என்னுடைய ஆனந்தத்திற்காக கொடுக்கப்பட்டது. இந்த ஆனந்தத்தை நான் முறையாக அனுபவித்து பயணப்படவே விரும்புகிறேன். அது காரணமாகவே நான் நிம்மதி கொண்டவனாக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். இந்த கருத்துக்களை புரிந்திருந்த காரணத்தால் காகபுஜந்த மகரிஷியிடமிருந்து பெற்ற அனுபவத்தின் காரணமாக இங்கே வசிஷ்டர் ராமனுக்கு இந்த கருத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த தேகத்தில் ஏற்படும் மேன்மையான ஜீவன் முக்தியை பற்றி நீ குறிக்க வேண்டுமே அல்லாது, இந்த தேகத்தை தாண்டி விதேக அந்த உடலை பற்றியதான எண்ணத்தை நீ கடைபிடித்திருக்காதே. இந்த உடலிலே வாழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கையிலே மாத்திரம் நீ கவனத்தை செலுத்து என்று சொல்கிறார். இது போன்ற ஒரு நிலையிலேதான் ஜனக மன்னன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மன்னனாக இருந்தாலும் கூட ஜனகன் தேர்ந்த ஞானியாக இருக்கிறான். அதற்கு காரணம், இந்த தேகத்திலே
வாழ்ந்து செய்ய வேண்டிய கடமைகளை குறைவின்றி ஜனகன் செய்கிறான். அதே வேளையிலே இந்த தேகத்தை விட்டு நீங்கி மோட்சத்திற்கு போக வேண்டும் என்று அவன் கருதியிருந்த எண்ணத்தை எல்லாம் அஷ்டவக்கரர் என்கிற மகா ஞானி வந்து தீர்த்து வைத்தார். அது காரணமாக தனக்கு ஏற்பட்ட குழப்பத்தை நீங்கியவனாக ஜனக மன்னன் முழுமையான ஞானியாக இந்த உடல் வாழ்க்கை எவ்வளவு காலம் போகிறதோ போகட்டும், கொடுக்கப்பட்ட கடமையை சரியாக செய்தபடியாக பராபரத்தை நோக்கிய நம்முடைய மனத்தை திருப்பாமல் அப்படியே வாழ்ந்து பழகுவோம் என்று முழுமையான தெளிவு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ராமா, இந்த உலக வாழ்க்கை என்பது நீ விரும்பினாலும் கடந்து போக முடியாதது. கடக்க முடியாத இந்த உலக வாழ்க்கைக்காக நீ எதற்காக பிரயத்தனப்படுகிறாய்? உன்னுடைய நோக்கம் உன்னுடைய இந்த உடலை கொண்டு உன்னுடைய ஆன்மாவை பலப்படுத்திக் கொள்வதிலேயே இருக்கட்டும். மற்றபடி இந்த உடலுக்காக கொடுக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. அப்போது நீ ஆனந்தமுடையவனாக இருப்பாய் என்று அறிவுரை சொல்கிறார். இந்த அறிவுரை பகவான் ராமருக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். நாம் என்னதான் முயன்று பார்த்தாலும் இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் நம்மால் மாற்றி அமைக்க முடியாது. நடப்பது நடந்தே தீரும் என்பது கருத்து. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.